அஸ்ஸலாமு அலைக்கும். கையில் காசு வச்சுக்கிறேன், ஃபோனில் ஜிபே பண்ணு. அந்த அசர்கிட்ட கேள்வி என்ன பரேஷானி தெரில, சலாம் சொன்னாலும் ஜவாப் இல்லை. என்ன நண்பா இந்த நேரத்தில் காசு வச்சுட்டு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்க? ஆற டே நண்பா, வாவா சீக்கிரம் இருக்கிட்டே இருக்குதா? அப்பாடா, என்ன ஆயிடுச்சு? யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? ஒய் பெனாயில போட்டு வாயா கழுவிடா. இல்லை நண்பா, இந்த நேரத்தில் காசு வச்சுட்டு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தியா, அதான் கேட்டேன். லோன் கட்டணும் நண்பா. அட பாவி, இதுக்காக தான் நாய் மாதிரி லோலோன்னு அலைஞ்சியா? உனக்கு என்னப்பா, அப்பா வச்ச சொத்து இருக்கு. நான் தான் சொத்து இருந்தாலும் நம்மளும் சம்பாதிக்கணும். இல்லைன்னா ஆறுந்தா கசானா இருந்தாலும் இப்போ இருக்க விலைவாசி காலி ஆகிடும். லோன் தானே நண்பா, அதுக்கே இவ்வளோ டென்ஷன்? நல்லா சொன்னேன், இது மகளிர் லோன். அப்படின்னா அது லேடிஸ்க்கு சிறு தொழில் செய்யறதுக்காக கொடுக்கறது. அது லேடிஸ் தான் கொடுக்குது, நீ எப்படி வாங்கின? ஒய் நான் கலாகிரியா? நண்பா நண்பா டென்ஷன் ஆகாத. லோன் கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன். பேங்க்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. இல்லம்மா, கட்டிட்டேன். சோபா, என்ன நண்பா சாப்பிட கூப்பிடுறாங்களா? இவன் ஒருத்த என்ன ஸ்பெஷல்? தொடப்ப கட்ட கொடுத்து வச்ச ஃபோன் பண்ணிலாம் சாப்பிட கூப்பிடுறாங்க. நீ வேற கம்முனிரி. நான் தான் பரேஷானி, சொல்லு நண்பா. அட இந்த பேங்க்காரன் தொல்லையோட பொண்டாட்டி தொல்லை தான் அதிகமா இருக்கு. என்ன ஆயிடுச்சு புரியல? ஒன்றும் இல்லை நண்பா, பொண்டாட்டி பேர்ல ஒரு லோன் வாங்கிட்டேன். 5ஆம் தேதி தான் கட்டணும், 4ஆம் தேதியே ஆரம்பிச்சுக்கிறா. சாப்பிடும் போது, தூங்கும் போது, வரும்போது, போகும்போதெல்லாம் ஐயோ டார்ச்சர் கொடுக்குறா. எதுக்கு லோன் வாங்கின? ஏன் அவங்க பேர்ல வாங்கின? பையனுக்கு சுனத் பண்ணோம், பொண்ணுக்கு காது குத்தணும். ஏன் பையனுக்கு குழந்தையா இருக்கும்போது சுனத் பண்ணிட்டியே? அது பண்ணிட்டேன், தாவத் போடணுமா, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பக்கத்து வீட்டு அப்பா அவங்க பொண்ணு வயசுக்கு வந்தான்னு லோன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணாங்க. நம்ம மேடம் விடுவாங்களா? வாங்கி போடு பார்த்துக்கடா, ஜல்சா பண்ணிட்டேன். ஓஹோ, அப்புறம்? பாருங்க அர்த்தவன் கஷ்டத்தை எவ்வளோ ருசிச்சு கேட்குறான். இல்லை நண்பா, நம்மளும் வாங்கி ஜல்சா பண்ணலாம் தான். ஐயோ நண்பா வேண்டாம்ப்பா. ஏன் என்ன? நான் வாங்கிட்டு கஷ்டப்படுறேன் பாரு. ஒரு பக்கம் பொண்டாட்டி தொல்லை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவன் வந்துடுறான். யாரு? அதான் பேங்க்ல நடு ரோட்ல நிக்க வச்சு போட்டோ பிடிக்கிறான். எதுக்கு? பேங்க்ல காட்டணுமா என்ன அவன் பார்த்தான்ட்டு. இது தேவையா? இது இவனுக்கு தேவையா? உங்களையும் கேட்குறேன், இது தேவையா? இதெல்லாம் பணக்கார செய்யற வேலை நண்பா. அவன்கிட்ட பணம் இருக்கு, அவன் செய்யறான். உன்னை யார் லோன் வாங்கி செய்ய சொல்றா? அவங்கள பார்த்து ஒரு ஆசை தான். ஆசையா? அதுக்கும் அல்லா தாலாகிட்ட போய் பதில் சொல்லி ஆகணும். ஏழையா இருந்தா அம்மல் நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்ச. ஆனால் பணக்கார அம்மலும் நல்லா இருக்கணும். சம்பாதிச்ச பணம் ஹலாலா ஹராமா, சம்பாதிச்ச பணம் எங்கே செலவு செஞ்சேன்னு பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படியா? நான் தப்பிச்சம்பா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு 100% நம்ம சமுதாயம் வட்டியில் மூழ்கி இருக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே வீட்டுக்கு ஒரு வட்டிக்காரன் நிற்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனால் பேச முடியாமல் பெண்களை பேச சொல்றான். நான் அப்படி இல்லை, பெண்களை பேச விட மாட்டேன். அப்ப லோன் எப்படி வாங்கின? ஒரு ஆப்பா இருக்கிறாங்க, அவங்க சார்பா தான் வாங்கினேன். பேங்க்காரன் வரலையா? கைராம்ல வரலையா? ஏன் நண்பா, இப்போ ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அதுக்கெல்லாம் போறோம். அப்போ அது பாத்தீங்களா, நம்ம ஆளுக்கு இதுலயே ஒரு ஓட்டையை பிடிக்கணும். ஆமா, யார் அந்த ஆப்பா? அவங்க தான் குழு தலைவி. ஒரு பொண்ணை குழு தலைவி ஆகிட்டு அந்த பெண் கோஷா இல்லாம, பெரியவங்க சின்னவங்க இல்லாம அசிங்கமா திட்டுறது. ஆம்புலன்ட் கூட பாக்குறது இல்ல, அசிங்கமா திட்டம். அல்லாஹ் ஏன் தான் சோதிக்கிறான்னு தெரியல, எப்போதான் நல்ல நேரம் வரும் தெரியல. கபருக்கு போற வரைக்கும் வராது. ஒய் என்ன நண்பா இப்படி சொல்ற? ஏண்டா உங்களை அல்லாவா சொன்னா? பேங்க்ல லோன் வாங்கி பையனுக்கு சுனச்சேர ஃபங்க்ஷனு, பொண்ணுக்கு காது குத்துனா ஃபங்க்ஷனு, பொண்ணு பெரியவாயிட்டா ஃபங்க்ஷனு, பர்த்டே ஃபங்க்ஷனு, டெத் டே ஃபங்க்ஷனு, மேரேஜ் டே ஃபங்க்ஷனு. கெத்து காட்டணும்ல. போங்கடா நீங்களும் உங்க கெத்தும். தேவையில்லாத பந்தா காட்டி காட்டி நம்ம சமுதாயம் பேங்க் லோனுக்கும் வட்டிக்கும் அடிமை ஆகிட்டு இருக்கிறாங்க. எது கொடுத்தாலும் பேங்க் லோனும் வட்டியும் ஒழியாது. என்ன செய்யறது? முதல்ல மாதிரி வியாபாரத்துல பர்க்கத்து இல்லை. வட்டிக்கு வாங்கினா மட்டும் பர்க்கத் இருக்கா? நான் தான் செய்ய சொல்றேன் நண்பா. உனக்கும் சரி, இங்க வந்திருக்க அனைவருக்கும் சரி, அன்பார்ந்த வேண்டுகோள்,
இந்த தேவையில்லாத காரியங்களுக்கு வட்டிக்கு வாங்கி பந்தா காட்டி நம்ம சமுதாயத்தை திருப்திப்படுத்த முடியாது. எதையாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. வட்டிக்கு வாங்கி நாய் மாதிரி லோலோன்னு அலையிறதோட நீ உங்கள் வீட்டில் நல்லா சாப்பாடு ஆக்கி ஒரு 4 ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்க. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? நண்பா, நீ என் கண்ணை திறந்துட்ட. இனிமேல் நான் வட்டி பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். யோசிங்க, யோசிங்க, நல்லா யோசிங்க. இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சொத்து சுகம் இல்லை என்றாலும் சரி, கல்வியை கொடுங்கள். கல்வி என்றால் உலக கல்வி மட்டுமல்ல, தீன் கல்வியும் கொடுங்கள். தீன் கல்வி ஆகிரத்திற்காக, துனியா கல்வி துனியாக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.